வணக்கம். நம்மளோட இந்த புதிய தரவு சார்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மாபெரும் தொழில்துறை சாம்ராஜ்யத்தோட வளர்ச்சியையும் அதை உருவாக்குன ஒருத்தரோட ஊக்கமளிக்கும் கதையையும் பத்தி தான். அவர்தான் முகேஷ் அம்பானி. இது ஏதோ ஒரு சாதாரண பிசினஸ்மேனோட வெற்றி பயணம் மட்டும் கிடையாது. உலக அளவிலேயே ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை அவர் எப்படி உருவாக்குனாருங்கிற கதை. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல ஒரு சின்ன ஒப்பீட்டை பார்ப்போம். அம்பானியோட வாழ்க்கை பயணம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை எட்டியிருக்குன்னு இது உங்களுக்கு தெளிவா காட்டும். இடதுபுறம் பாருங்க, மும்பை புலேஸ்வர் பகுதியில் இருக்கிற ஒரு சாதாரண 2 பெட்ரூம் அடுக்குமாடி குடியிருப்பு. அவரோட குடும்பம் ஆரம்ப காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சின்ன இடத்துல தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வலதுபுறம் இருக்கிற ஆன்டிலியாவை கொஞ்சம் கவனிங்க. 27 மாடிகள், $1 பில்லியன் மதிப்பிலான உலகின் மிக விலை உயர்ந்த தனியார் வசிப்பிடம். ஒரு மனிதரோட உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் அவரோட வாழ்க்கையை எங்கிருந்து எங்க கொண்டு போயிருக்குன்னு இதை பார்த்தாலே நமக்கு நல்லா புரியுது இல்லையா? ஓகே, இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு டக்குன்னு பார்த்துடலாம். 1. சாதாரண பின்பலத்திலிருந்து ஒரு மாபெரும் குழுமத்தை அவர் உருவாக்குனது எப்படி. 2. பல்வேறு துறைகள்ல அவர் செலுத்துற ஆதிக்கம். 3. பில்லியன் டாலர் அளவிலான அவரோட வாழ்க்கை முறை. 4. சந்தையில அவர் எதிர்கொண்ட விமர்சனங்கள். அப்புறம் 5. அவரோட கொடைத்தன்மை மற்றும் சமூக தாக்கம். இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு விரிவா பேச போறோம். பகுதி 1. சாதாரண பின்புலத்திலிருந்து ஒரு மாபெரும் குழுமத்தை நோக்கி. முகேஷ் அம்பானியோட ஆரம்பகால வாழ்க்கையை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவர் 1957ஆம் ஆண்டு ஏடன் நகர்ல பிறந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட தந்தை திருபாய் அம்பானி மசாலா பொருட்கள் மற்றும் ஜவுளி வியாபாரத்தை தொடங்கறதுக்காக 1958ல குடும்பத்தோட திரும்பவும் இந்தியாவுக்கே வந்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த சின்ன வியாபாரம் தான் இன்னைக்கு ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஆலமரமா வளர்ந்து நிக்குது. 1958ல இந்தியாவுக்கு வந்த பிறகு அவரோட கல்வி பயணம் கொஞ்சம் வித்தியாசமாவே அமைஞ்சது. 1980ல புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலே அவரு MBA படிச்சுட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு அவரோட அப்பா படிப்ப பாதியில நிறுத்திட்டு இந்தியாவுக்கு வர சொல்லிட்டாரு. ஏன் தெரியுமா? வகுப்பறையில கத்துக்கிறத விட நிஜ வாழ்க்கையிலயும் வியாபாரத்திலும் தான் உண்மையான திறன்களை கத்துக்க முடியும்னு அவரோட தந்தை உறுதியா நம்பினாரு. ஒரு வகையில பார்த்தா உலகளாவிய கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் தத்துவங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட இந்த நடைமுறை சார்ந்த பயிற்சி தான் முகேஷ் அம்பானிக்கு ஒரு தனித்துவமான தலைமைத்துவ பண்பை கத்து கொடுத்துச்சு. அதைத் தொடர்ந்து 1981ல தன்னோட 24வது வயசுலயே பாட்டல்கங்கா ஆலை கட்டுமான பொறுப்பை அவர் முழுமையா ஏத்துக்கிட்டாரு. 24 வயசு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இளம் வயசுல அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை தான் இன்னைக்கு இருக்கிற இந்த தொழில்துறை புரட்சிக்கு முக்கியமான அடித்தளம். ரிலையன்ஸ் நிறுவனத்தோட முதலீடுகளை பெட்ரோகெமிக்கல்ஸ் துறையை நோக்கி அவர் மிகச்சரியா வழி நடத்தினாரு. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா, உலகின் மிகப்பெரிய அடிமட்ட பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையத்தை, அதாவது கிராஸ்ரோட்ஸ் ரிஃபைனரிய குஜராத்தோட ஜாம்நகர்ல உருவாக்குற திட்டத்தை அவர் தான் முன்னின்று நடத்தினாரு. இதோட உற்பத்தி திறன் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 6,60,000 பேரல்ஸ். ஒரு தனி மனிதரோட தொலைநோக்கு பார்வைக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. பகுதி 2. துறைகளில் ஆதிக்கம். பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு அப்படிங்கிறத தாண்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை ஒரு உலகளாவிய மாபெரும் குழுமமாக முகேஷ் அம்பானி எப்படி தொடர்ந்து விரிவுபடுத்தினாருங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு எந்தெந்த துறைகள்ல தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துதுன்னு பிரிச்சு பார்த்தா உண்மையிலே அதோட அசுர வளர்ச்சி நமக்கு புரியும். எரிசக்தி மற்றும் பெட்ரோகெமிக்கல்ஸ், ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா தொலைத்தொடர்பு, ரிலையன்ஸ் ரீட்டெயில், அப்புறம் நெட்வொர்க் 18 அங்கம் வைக்கிற ஊடகத்துறை. இதுல ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஜியோ 4G அறிமுகம் செஞ்சதன் மூலமா இந்தியாவோட ஒட்டுமொத்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பையே அவர் எப்படி மாத்தி அமைச்சாரு அப்படிங்கறதான். இன்னைக்கு சில்லற வணிகத்திலயும் சரி, ஊடகத்துறையிலயும் சரி, ரிலையன்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா உருவெடுத்திருக்கு. இந்த மாபெரும் தொடர் விரிவாக்கத்தோட ரிசல்ட் என்ன தெரியுமா? 97.5 பில்லியன் டாலர்கள். ஏப்ரல் 2026 நிலவரப்படி முகேஷ் அம்பானியோட நிகர சொத்து மதிப்பு இதுதான். இந்த அசுரத்தனமான சொத்து மதிப்பு அவரை உலக அளவுல 20வது மிகப்பெரிய பணக்காரராகவும் ஒட்டுமொத்த ஆசியாவிலேயே மிகச் செல்வந்தராகவும் உயர்த்தியிருக்கு. பகுதி 3. பில்லியன் டாலர் வாழ்க்கை முறை. வாழ்நாள் முழுதும் அவர் செஞ்ச இந்த தொழில் விரிவாக்கத்தால உருவான பிரம்மாண்டமான சொத்துக்கள் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அடுத்ததா பார்க்கலாம். ப்ளூம்பர்க் வெளியிட்ட ராபின்ஹுட் இண்டெக்ஸ் ஒரு ஆச்சரியமான கணிப்பு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, முகேஷ் அம்பானியோட தனிப்பட்ட சொத்துக்களை மட்டும் வச்சு ஒட்டுமொத்த இந்திய மத்திய அரசாங்கத்தோட செலவுகளை 20 நாட்களுக்கு தொடர்ந்து சமாளிக்க முடியுமா? நினைச்சு பார்க்கவே மலைப்பார்க்கல்ல. ஒரு தனிநபரோட செல்வம் ஒரு நாட்டோட பொருளாதார அளவீட்டுல எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு புள்ளி விவரமே போதும்.
அவரோட செலவுகளும் முதலீடுகளும் இந்த பிரம்மாண்டமான சொத்து மதிப்புக்கு ஏத்த மாதிரியே தான் இருக்கு. அவர் $111.9 மில்லியன் கொடுத்து ஐபிஎல் கிரிக்கெட் அணியான மும்பை இந்தியன்ஸை வாங்கினாரு. அதே மாதிரி சமீபத்துல சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்புல போயிங் 737 மேக்ஸ் 9 அப்படிங்கிற ஒரு தனியார் விமானத்தை வாங்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் மேல 2024ல நடந்த அவரோட மகன் ஆனந்த் அம்பானியோட திருமணத்துக்கு மட்டுமே சுமார் $600 மில்லியன் செலவு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. நியூயார்க் டைம்ஸ் இதழ் இத பத்தி எழுதும்போது இது இந்தியாவோட கில்டட் ஏஜ், அதாவது ஒரு புதிய ஆடம்பர யுகத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்குன்னு விமர்சிச்சாங்க. பகுதி 4 சந்தை விமர்சனங்கள். இவ்ளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும்போது சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வர்றது ரொம்ப இயல்புதானே. ஆனா நம்ம ஒரு நடுநிலையான கோணத்திலிருந்து அந்த விமர்சனங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 2007ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் பங்குகளோட வர்த்தகத்துல தில்லுமுள்ளு நடந்ததா சொல்லப்பட்டு செபி அமைப்பு ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய அபராதத்தை விதிச்சாங்க. அதன்படி சட்டவிரோதமா பெற்ற லாபம் 447 கோடி, அதுக்கான வட்டி 500 கோடின்னு சேர்த்து மொத்தமா 950 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. இது சந்தை விதிமுறைகள் தொடர்பான ஒரு ரொம்பவே குறிப்பிடத்தக்க சர்ச்சையா அன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்கிய விமர்சனங்களும் அவர் மேல முன்வைக்கப்படுது. 2014ல கேஜி பாசன் எரிவாயு விலை நிர்ணயத்துல முறைகேடுகள் நடந்ததா ஒரு முதல் தகவல் அறிக்கை, அதாவது FIR பதிவு செய்யப்பட்டுச்சு. அதே போல இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோட அவருக்கு நெருக்கமான உறவு இருப்பதாகவும் ஆதிக்க முதலாளித்துவம் நடப்பதாகவும் அரசியல் ரீதியான விமர்சனங்களும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உக்ரைன் போருக்கு பிறகு சர்வதேச அளவுல பல தடைகள் இருந்தாலும் ரஷ்யால இருந்து அதிக அளவுல கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யற மிகப்பெரிய நிறுவனமா ரிலையன்ஸ் இருக்கு. 2025ஆம் ஆண்டுல இந்தியாவோட ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி 42% உயர்ந்ததுல ரிலையன்ஸ் நிறுவனத்தோட பங்கு ரொம்பவே முக்கியமானதுன்னு தரவுகள் சொல்லுது. பகுதி 5 கொடைத்தன்மை மற்றும் தாக்கம். வணிகம், சர்ச்சைகள் இதெல்லாம் தாண்டி முகேஷ் அம்பானியோட பொது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இன்னொரு பக்கமும் இருக்கு. அதுதான் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாவும் அவரோட தனிப்பட்ட நன்கொடைகள் மூலமாவும் அவரை சமுதாயத்துல ஏற்படுத்துற நேர்மறையான தாக்கம். ஹுருன் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய கொடையாளர்கள் பட்டியல்ல முகேஷ் அம்பானி 5வது இடத்துல இருக்காரு. அவரோட அறக்கட்டளை பணிகள் பல சமூக நலத்திட்டங்கள்ல ரொம்பவே பறந்து விரிஞ்சிருக்கு. அவரோட சில முக்கிய நன்கொடைகளை கவனிச்சு பார்த்தோம்னா, கல்விக்காக மும்பைல இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜிக்கு 151 கோடி ரூபாய் அளவிலான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நன்கொடைய அவர் வழங்கியிருக்காரு. மருத்துவத்துறையில பல நவீன வசதிகளோட கூடிய சர் HN ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மருத்துவமனையும் நிறுவியிருக்காரு. இதுக்கெல்லாம் மேல ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் சொல்லணும். தன்னோட தம்பி அனில் அம்பானி மிகப்பெரிய தொலைத்தொடர்பு கடன்ல சிக்கி சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வந்தப்போ அந்த கடனை தனிப்பட்ட முறையில அடைச்சு தன் தம்பி அவர் காப்பாத்தினாரு. இது குடும்ப பாசத்தையும் கடினமான நேரங்கள்ல அவர் எப்படி துணையா நிக்கிறாருங்கிறதையும் நமக்கு காட்டுது. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்றேன். முகேஷ் அம்பானி இந்தியாவோட நவீன தொழில்துறை புரட்சியின் முக்கிய சிற்பியா, இல்ல அதீத செல்வ ஏற்றத்தாழ்வோட ஒரு அடையாளமா, அல்லது இது ரெண்டுமேவா? ஒரு சாதாரண பின்பலத்திலிருந்து வந்து இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய அவரோட இந்த பயணம் பலருக்கும் ஒரு ஊக்கமளிக்கும் கதையாகவும் அதே சமயம் பல விவாதங்களுக்கு வித்திடும் ஒரு வரலாற்று பதிவாகவும் எப்பவுமே தொடரும். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.